இரண்டு உரையில், முதலாவது உரையில் பஸ்தன் என்பது ஏன் தவறு என்று கேட்டோம். அதற்கு பதில் சொல்லக்கூடிய அவர், பஸ்தன் என்று லிசான் அரபில் ஏற்றுக்கொள்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும், அதிகபட்ச வார்த்தையில் தான் மாற்றம் கொண்டு வர வேண்டும், அதன் அசலில் மாற்றம் வராது என்பதையும் இங்கு கூறி அவருடைய இதை முடித்தார். நாம் அதற்கும் கேட்டோம், அதற்கு ஆதாரம் தாருங்கள் என்று கேட்டோம். அதற்கு ஆதாரம் தருவோம், கடைசியில் கூறுகிறேன் என்று சொல்லி கூறாமலேயே முடித்து விட்டார்கள். நன்கு கவனிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நன்கு நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பஸ்தன் என்பது ஏன் தவறு, ஏன் அர்த்தம் வராது, அதிகபட்ச வார்த்தைகள் தான் அரபியில் மாற்றும் என்றால் அதற்கு என்ன ஆதாரம், அதோடு சேர்ந்து லிசான் அரபை ஏற்றுக்கொள்ளலாமா கொள்ளக்கூடாதா, மொழி அகராதியை காமுசுன் வஹீத்தை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதா என்ற அடுக்கடுக்கான கேள்வியை இந்த 2 அமர்விலே நாம் அவர்களுக்கு முன்னர் வைத்திருக்கிறோம். அப்படி அவர்கள் தரவில்லை என்றால், தந்தால் அதை பற்றி விவாதிப்போம். அப்படி தரவில்லை என்றால் அவர்கள் குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது, குர்ஆனில் தவறு இருக்கிறது என்று இந்த உம்மத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய குர்ஆனை பற்றி சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அந்த வார்த்தையை நான் மாற்றுகிறேன் என்று அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஒன்று, ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது இது ஒன்று ரெக்கார்டிங் பிரச்சனை, அல்லது அவர் அதற்குரிய இந்த வாபஸ் வாங்குதலை அவர்கள் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கும் தெரியும், அவர்கள் எங்கு இந்த கிளிப்பை போட்டு காமித்தார்களே அது என்ன, நான் பேசலன்னா சொல்றேன், இல்ல நான் பேசினதுலாம் சரிதான், இங்க யாருமே இங்க மறுக்கல, எல்லாம் என்னுடைய இதுதான் போட்டு காமிக்கிறாங்க, நான் பேசினது யாரும் மறுக்கல, அதை பற்றி விவாதிக்க மாட்டேன்னு சொல்லல, விவாதிக்க மாட்டேன் என்றும் சொல்லவில்லை. குர்ஆனை பற்றி இந்த விவாதம் இருக்க வேண்டும், இதற்கு அடுத்த விவாதம் ஹதீஸை பற்றி இருக்க வேண்டும், அதற்கு அடுத்து அந்த நாளிலே அடுத்த பகுதியாக சஹாபாக்களை பற்றி இருக்க வேண்டும், அதற்கு அடுத்த பகுதியாக பொய்யன் யார், முஜிபுர் ரஹ்மானா பி ஜெயின் அப்தீனா என்ற இந்த தலைப்பில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் விவாதத்தை நாம் கையெழுத்து போட்டிருக்கிறோம். ஆகையினால் இங்கு நான் விவாதிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லவில்லை, பதில் சொல்வேன். ஆனால் ஏன் நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் ஏன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம்? நான் எடுத்து அந்த குர்ஆனை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை டிஎன்டிஜேக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் முஜிபுர் ரஹ்மானுக்கும் நடக்கக்கூடிய ஒப்பந்தம் என்று அது எழுதி கையெழுத்திடப்படவில்லை. டிஎன்டிஜே சார்பாக பி ஜெயின்லாப்தீன் என்று கூட எழுதப்படவில்லை. பி ஜெயின்லாப்தீன் என்பவருக்கும் முஜீபுக்கும் என்றுதான் இங்கு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த அவர்கள் எழுதிய அந்த தர்ஜுமாவில் எனக்கும் அவருக்கும் நேரடியாக நடக்கக்கூடிய ஜமாத்துடைய தொடர்பின்றி நடக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் நான் அவருக்கு முன்னர் வைக்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும், நான் அதை முதல் துவங்க வேண்டும் என்பதுதான் அங்கு அக்ரிமெண்டிலே ஷரத்தாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எந்த கேள்வியை நான் எடுத்து வைத்தேனோ அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் எல்லா கேள்வியும் அவங்க கேள்வி கேட்கிறாருன்னா நான் பதில் சொல்றேன். வேண்டாம், குர்ஆனுடைய தர்ஜுமாவை ஏன் தர்ஜுமான்னு சொல்லிட்டோம், முஜிபுர் ரஹ்மான் சொல்லிட்டு தந்துட்டேன். எந்த கேள்விய கேட்டாலும் நான் பதில் சொல்லிட்டு போறேன். யார் எழுதினாத அப்படி என்ன அந்த காப்பிரைட் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி 2002 இருந்து 2009 வரைக்கும் அதுல உள்ள லாபம் எல்லாம் இருந்தா அவங்க திரட்டு நஷ்டமா இருந்தா நான் ஏத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி கொடுத்து ஏத்துக்கிட்டோம்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்ன கேட்டாலும் கேளுங்க. ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த மாதிரி எதை வேண்டாலும் விவாதிக்க தயார். யாராச்சும் ஒரு ஆளு கேள்வி உங்க தர்ஜுமாவுல தப்பு இருக்குன்னு சொன்ன உடனே வால் போஸ்ட் பிஜே விவாதிக்க தயார். அப்படி இல்ல, தப்பு எங்கன்னா தப்பு எங்கன்னு கேட்போம், அதுக்கு நாம பரிசீலிப்போம் அப்படின்னு ஒரு நிலையில நாம் இன்ஷா அல்லாஹ் நாம இருப்போம். ஆக அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் இந்த செய்தியை சொன்னதுனால சொல்றோம், இங்கு எந்த ஒப்பந்தமும் மீறப்படவில்லை. ஒப்பந்தம் என்பதை நாம் துவங்க வேண்டும், நான் வைக்கக்கூடியதற்கு அவர்கள் பதில் தர வேண்டும். நான் பேசியதில் நான் எடுத்து வைக்க வேண்டும். அதில் இருக்கிறது ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை, இதுவரை முஜிபுர் ரஹ்மான் இந்த தர்ஜுமா பற்றி பேசியது இருக்கு, யார் மறுத்தா? அதில் நான் எடுத்து வச்சேனா இன்ஷா அல்லாஹ் எடுத்து வைப்பேன்.
நான் பேசினிருந்து நான் எடுத்து வைப்பேன், அப்போதுதான் அது விவாத பொருளாகும் என்பதை உங்கள்கிட்ட பதிவு வச்சுக் கொள்றேன். ஆகையினால் இங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நான் பேசியது இன்னும் மறுக்க முடியாது. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்வோம். கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். பஸ்தத்தன் என்பது தவறு, அதற்கு பொருள் இல்லை என்பதற்கு அகராதியிலே ஆதாரத்தை சமர்ப்பியுங்கள். லிசான் அரபி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன வார்த்தை சரியாக இருந்தால் அறிவியுங்கள், அல்லது அதை தவறு என்றால் நீங்கள் அதை வாபஸ் வாங்குங்கள். அதிகபட்சமாக ஒரு வார்த்தையிலே 3 எழுத்து உள்ளது, அதிகபட்சமான உள்ளதைத்தான் மாற்ற வேண்டும். குறைந்த 3 எழுத்து இருந்தால் மாற்றக்கூடாது என்று நீங்கள் சொன்ன இலக்கணத்திற்கு இங்கு ஆதாரம் தாருங்கள். இந்த கேள்வியை நான் உங்களுக்கு மத்தியிலே இங்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் அடுத்த ஒரு செய்திக்கு வருகிறேன். அதுவும் இன்னும் ஒரு அடுத்த செய்திக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர்றேன். தவறுகள் பல விதத்தில் அப்படி மலிஞ்சு கிடக்குது. ஆரம்ப அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் எங்கு பார்த்தாலும் தவறுகள், எங்கு பார்த்தாலும் யூகங்கள், எங்கு பார்த்தாலும் சொந்த கருத்து திணிப்புகள், எங்கு பார்த்தாலும் அரபி மொழிக்கு மாற்றமான இலக்கணங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு சாதாரண புத்தகம் எழுதப்படுவதில் செலுத்தப்படக்கூடிய கவனத்தை கூட இந்த அல் குர்ஆனுடைய வேதத்தில் செலுத்தப்படவில்லையோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தவறுகள் மலிந்து கிடக்கின்றன. அதில் நாம முதல் இதை எடுத்து வச்சோம்னா, அல்லாஹ்வுடைய கலாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை இந்த விவாத பொருளா எடுத்து வைக்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நான் சொன்னால், நீங்கள் ஓதினால் அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் உள்ள தவறு என்று இங்கு பதிய வைக்கப்படுகிறது. 7 எடிஷனில் அது வந்துவிட்டது. இந்த போன்ற தவறுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம். அதே போல இன்னும் பல முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் தர்ஜுமாவில் அவர் என்னென்னவெல்லாம் தப்பும் தவறுமாக பண்ணி இருக்கிறார், எதையெல்லாம் விட்டு இருக்கிறார், எதையெல்லாம் வேண்டுமென்றே கட் பண்ணி இருக்கிறார் என்பதெல்லாம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். அதே போல அடுத்தபடியாக இன்னொரு வகையான தவறு இருக்கிறது. என்ன? தப்சீரில் அவர் பண்ணிய விரிவுரை என்ற பெயரிலே அவர் செய்துள்ள அந்த மோசடிகள், அந்த பித்தலாட்டங்கள், இவைகள் எல்லாம் அடுத்த ஒரு நிலையில் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நாம் முதலில் பிஸ்மில்லாஹ் என்று இந்த வாதத்தை தொடங்குறதுக்கு எடுத்துக்கொண்டது கலாமுல்லாவை ஆரம்பிப்போமே, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை நாம் முன்வைப்போமே என்றுதான் இந்த விஷயத்தை நாம் என்ன செஞ்சிருக்கோம், முன் வச்சிருக்கோம். இதுக்குரிய காரணத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாத்திலையும் தவறுக்கு இதுக்கு மட்டும் பிடிச்சி நிக்க கூடாது. கலாமுல்லாவிலும் தவறு செய்து சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். குர்ஆனை சந்தேகப்படும் ஒரு நிலையை வரிக்கு வரி பதிய வைத்திருக்கிறார். எத்தனை இடங்களில் இருக்கிறது. தூக்கப்பட்ட வரலாறுல தவறாக எழுதிவிட்டார்கள், அதை இந்த உம்மத் ஏற்றுக்கொண்டது. தவறாக எழுதிவிட்டார், அது அப்படியே வருகிறது. மாற்றினால் குழம்பிவிடும் என்றதுக்காக அன்றிலிருந்து இன்று வரை தவறாக இருக்கிறது. நஊது பில்லாஹ். எந்த உம்மத் ஏற்றுக்கொள்ளும்? சிந்திச்சு பார்க்கணும். உம்மத் ஏற்றுக்கொள்ளுமா? குர்ஆன்ல தவறு இருக்குன்னு ஏற்றுக்கொள்ளுமா? நாம் ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிறோம்.